வணக்கம். டெய்லி ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வீக்னஸ் இருக்குது. இதில் மெயினாக பேங்க் நிஃப்டி ரொம்ப வீக்காக இருக்குது. இன் பர்டிகுலர் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ். மெயினாக ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் ஒரு 3 பேங்க் எடுத்துக்கலாம். வேணாம், 2 பேங்க் எடுத்துக்கலாம். ஒன்று HDFC, இன்னொன்று கோட்டக் மஹிந்திரா பேங்க். இது ரெண்டுமே சரி வீக்னஸில் இருக்குது. ஒன்று ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ஓரளவுக்கு பரவாயில்ல வென் கம்பேர்ட் டு இவங்க 2 பேர்த்தோட நிலைமை. மற்ற குட்டி குட்டி பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபெடரல் பேங்க் அவங்கெல்லாம் இருக்குது. அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் சூப்பர் டூப்பராக இருக்குது. ரைட். ரீசெண்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தது ஐஓபி. சம்வேர் அரௌண்ட் 28 rupeesல நம்ம பிக்கப் பண்ணோம். அண்ட் 33, 34ல நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அப்சைட் டார்கெட் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம 54 நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா அப்கிரேட் பண்ணிட்டு அரௌண்ட் 60, 65 வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் டெஃபினட்டாக நான் 84 வரைக்கும் போகுன்றதை நான் எதிர்பார்க்கல. 70, 69 அது வரைக்கும் போகும். பட் அதுக்கப்புறமா 84 வரைக்கும் போகுன்றதை நான் எதிர்பார்க்கல. மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக் நாங்கள் அரௌண்ட் 70 to 75 அந்த ஜோனில் நாங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கிறோம். 84 போயிட்டு மறுபடியும் 71க்கு இருக்கு. நிறைய பேர் கேட்குற ஸ்டாக் கேட்கறது இந்த ஸ்டாக் இன்னமெல்லாம் போகாதா? ஏன்னா 14 ரூபா, 84 ரூபா இல்லை 14 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட். ரைட். க்ளோஸ் டு அபவுட் 20-25% டவுன் சைட். நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. ப்ராபப்ளி இது நினைச்சு பாருங்களேன், 30 rupeesல 84 போகுது. அண்ட் லாஸ்ட் 5 ட்ரேடிங் டேஸ்ல சார்ட் பார்த்துடலாமே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐஓபியோட டே சார்ட். ரைட். நீங்க எடுத்து பாருங்களேன், ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க. இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆச்சு. ரைட். அரௌண்ட் 50 ரூபா. இது என்னைக்கு வந்துச்சு? February 1 இன்னைக்கு லோ 48 rupees. ரைட். முந்தா நேத்து, அதாவது தேர்ஸ்டே இன்னைக்கு 83.75. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் we are talking about 60% அப்சைட். நீங்க இந்த லெவல் எடுத்துங்க. இந்த லெவல்ன்றது ஜனவரி 24 வந்துச்சு. சே சம்வேர் அரௌண்ட் 43. டபுள். ரைட். லெஸ் தென் ஒரு 8-9 ட்ரேடிங் டேஸ்ல ஸ்டாக் டபுள். பப்ளிக் செக்டர் பேங்க் அதுவும் ஐஓபி மாதிரி பேங்க் எல்லாருமே அதை டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. 10 ட்ரேடிங் டேஸ்ல டபுள் ஆகுதுன்னு சொன்னால் யாரா இருந்தாலும் ஷாக் ஆகும். இன்ஃபேக்ட் டெக்னிக்கல் லெவல்ல நம்ம இதை பார்த்து நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் டெஃபினட்டா அந்த லெவல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு லெவல். ஸோ ப்ராஃபிட் டேக்கிங் எடுக்க தானே செய்யும். லாஸ்ட் 10 நாள்ல ஸ்டாக் டபுள் ஆயிருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டா ப்ராஃபிட் டேக்கிங் நடக்க தான் செய்யும். பட் டே சார்ட்ல தான் இந்த கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். நீங்க அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைச்சால் ப்ராபப்ளி நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம் வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம்? டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தா அந்த 51ல தான் நீங்கள் போட முடியும். பெரிய ஃபால். ரைட். 20 ரூபா. இது ரிஸ்க் எடுக்கலாமா கேட்டால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் எடுக்கலாம்ன்றது நான் டெக்னிக்கலாக நம்ம பேசணும்னு சொன்னால் எஸ், இந்த ஸ்டாக் எடுக்கிறது ஒர்த். இது ஏன் இந்த லெவல்ல போயிட்டு திரும்பி வந்திருக்குன்றது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் மந்த்லி ஹையை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. 2014 ரைட். 2013-14ல ஒரு ஹை வந்துச்சு. அந்த ஹையை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஸோ டெஃபினட்டா ஒரு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் ஃபர்தர் அப்சைட் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி குட். ரைட். டே சார்ட்லயும் ரொம்ப நல்லா இருக்கு. வீக்லி சார்ட்லயும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட்டா நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிஃப்டியை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. இதான் நிஃப்டியோட சார்ட், டே சார்ட். நிஃப்டியில இதான் ஒரு ஹை வந்துச்சு. அந்த ஒரு ஸ்பைக்கை நீங்க விட்டுருங்க. அந்த ஸ்பைக்கை பத்தி நம்ம பேசல. பட் இந்த லெவல் டிசைசிவ் லெவல்ன்றது 22,150. இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது போகுமா? போறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் இந்த லெவலை உடைச்சிச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும்? ப்ராபப்ளி நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் டார்கெட். ரைட். 22,300, 350 அந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இதான் அந்த ஜோன்.
ரைட் 1.618 லாஸ்ட் ஸ்விங். ஏன் மற்ற ஸ்விங்கெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லைன்னு சொன்னால், எடுத்து பாருங்களேன், ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத இருக்குது. ஏடிஎக்ஸே நான் போடுறேன், ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் இருந்து, இந்த லெவல் கூட இல்லை, இந்த லெவலில் இருந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு ஏடிஎக்ஸ். ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத போயிட்டு இருக்கு. ஏடிஎக்ஸ் வந்து ஷோஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ட்ரெண்ட். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த லெவல்ல இருந்து சம்வேர் அரௌண்ட் இந்த லெவல் எப்போ வந்துச்சு, டிசம்பர் 29. ஸோ இந்த வருஷம் பூராவே வந்து ட்ரெண்டே இல்லாத ஓடிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாள், ரைட், 40 நாள் வந்து ஒரு ட்ரெண்டே இல்லாத மார்க்கெட் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த ஜோனை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? கன்சாலிடேஷன் எடுத்துக்கலாமா? அப்போ அந்த லெவல் வந்து, அதாவது அப் சைடில் வந்து 22,000, டவுன் சைடில் 22,000, அப் சைடில் 22,000, டவுன் சைடில் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 21,500, 600, 650 அந்த ஜோன், ரைட். இப்போ இது வந்து பயங்கரமான கன்சாலிடேஷன்ல எடுத்து பாருங்க. லாஸ்ட் 30 ட்ரேடிங் டேஸ், ரைட், 30 ட்ரேடிங் டேஸ்ல வந்து ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னால் அந்த ஏரியால வந்து என்ன ஒரு பேஸ் போட்டுட்டு இருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சப்போஸ் அந்த 22,350, 360 வந்து சஸ்டெயின் பண்ணிச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு டேட்ல, ரைட், நிறைய மீடியா ஹவுஸ் வந்து பேசிட்டு இருக்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 23,500 வரும் தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன பேசஸ்ன்றது நான் சார்ட்லயே நான் போட்டு காட்டியிருக்கேன். இது வந்து மல்டிபிள் ஃபிபனாச்சி லெவல்ஸ், ரைட், மல்டிபிள் ஃபிபனாச்சி லெவல்ஸ் வந்து அந்த ஜோனை தான் வந்து காட்டுது. அந்த 23,500, 23,600, 700 அந்த ஜோனை தான் வந்து காட்டிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே வந்து 22,700, 800 லெவலை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்க வரப்போகுது? இந்த ஜோன்ல தான் வரும். சரியா? இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலைமை. அண்ட் 21,500 உடைச்சிச்சுனால், ரைட், உடைக்கிட்டோம், உடைச்சி அடுத்தது வந்து 21,000 லெவலில் உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா மற்றது டவுன் சைடில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இட் இஸ் மோர் ஆஃப் ஏ டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்சைட் பிரேக் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. மாத்தி மாத்தி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இந்த சைடு ரிலையன்ஸ், இது வச்சே மேனேஜ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ கீழே உழுவுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இதை விட்டா ஐடி செக்டர்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், இதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, யார் மேனேஜ் பண்றாங்கன்றது தெரியாது. அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பேங்கை பார்த்துடலாம். பேங்க்ல வந்து இன் பர்டிகுலர் ஹெச்டிஎஃப்சி பேங்கை நம்ம பார்த்துடலாம். நான் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபியூச்சர்ஸை தான் நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபியூச்சர்ஸ். நான் பேங்க் நிஃப்டியை நான் டச் பண்ணல. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஹெச்டிஎஃப்சி எங்க போகும், ரைட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல வந்து இந்த லெவல் தான் வந்து உங்களுக்கு பேஸ், ரைட், சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,300. இந்த லெவல் தான் வந்து ஒரு பேஸ். 1,300 லெவல்ல வந்து ஒரு மேஜர் 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 சப்போர்ட் ஜோன். கீழே இருந்து போகும்போது அது ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. நீங்க வந்து இந்த இடத்துல பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. அதே இது வந்து இப்போ சப்போர்ட்டா மாறிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி அந்த 1,300 லெவல் வரைக்கும் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேபி, மறுபடியும் நான் யூஸ் பண்ற வேர்டு வந்து மேபி, ஒரு ஷாக் கொடுக்கறதுக்கோசரம், ரைட், நம்ம வந்து வீக்லி சார்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஷாக் கொடுக்கறதுக்கோசரம் இந்த லெவலை உடைச்சி somewhere close to about 1,200 வரைக்கும் ஒரு நாள் இல்லை 2 நாள் அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. எப்போ வரும்? சம்டைம் க்ளோஸ் டு அபவுட் ஏப்ரல், இல்லை அதுக்கு முன்னாடியான்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக அந்த ஷாக் கொடுக்கறதுக்கான மிக விரைவில் உண்டு. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் முடிஞ்ச அளவுக்கு பை ஆன் டிப்ன்ற கான்செப்டுக்கு போகாதீங்க. அண்ட் ஹெச்டிஎஃப்சியை வந்து நிறைய எஃப்ஐஐஸ், ரைட், அவங்க தான் அக்யூமுலேட் பண்ணாங்க. அந்த எஃப்ஐஐஸ் வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க.
இது வந்து ஏற்கனவே வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நான் அப்போ போகும்போதே நான் வந்து சொன்னேன், இந்த இடத்துல எல்லாமே வந்து வீக் ஸ்ட்ரக்சராக இருக்கு. இந்த இது வந்து ஒரு வீக் ஸ்ட்ரக்சராக இருக்கு, ஒரு வால்யூமே இல்லாத போயிருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு வால்யூமே இல்லாததா ஏறிச்சு, ரைட்? வால்யூமே இல்லாத கேப் அப்பா ஓப்பன் மேலே ஏறிட்டு இருந்துச்சுனால் டெஃபினட்டா அதுக்கான விளைவுகள் உண்டு. சரி, இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து நிறைய பேசுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே 2 ஸ்டாக் நான் பேசியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் ஒன்று நிஃப்டி பற்றி, இன்னொன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பற்றி. ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, மோர் ஆன் செல் சைடில் தான் இருக்கு. எஸ்பிஐ அடுத்தது வந்து எஸ்பிஐ நானே வந்து அரௌண்ட் 680 அந்த லெவலில் வந்து வித்துடலான்றதை நான் சொல்லியிருந்தேன். எஸ்பிஐ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்டில் தோ இந்த மாதம் 10ஆம் தேதி, பட் ஆரம்பிச்சது நாளில் இருந்து மேலே தான் காட்டிகிட்டு இருக்கு. 75 ரூபா, ரைட்? க்ளோஸ் அபவுட் 20% வந்து அப் ஆயிருக்கு. இதை வந்து குவார்ட்டர்லி சார்ட், ஒரு பார் வாரத்துக்கு வந்து 3 மாதம் பிடிக்கும். எத்தனை பேர் வந்து குவார்ட்டர்லி சார்ட்டை பார்ப்பாங்கன்றது தெரியாது. பட் குவார்ட்டர்லி சார்ட்டை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இதோட டார்கெட், அப்சைடுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 865 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது என்ன பேசஸ்ன்னு சொன்னால் ப்ராபப்ளி நம்ம 2 விதமான ஃபிபனாச்சிஸ் நம்ம போடலாம். ஒன்று இந்த இது, ரைட்? இந்த இது போடும்போது அரௌண்ட் 840 850 அந்த ஜோன் வருது. இன்னொன்று வந்து இந்த ஃபிபனாச்சியும் நம்ம போடலாம். இந்த ஃபிபனாச்சி போடும் போதும் இதுதான் வந்து இம்மீடியட் டார்கெட் 740 736, அதுதான் வந்து இம்மீடியட் டார்கெட். அண்ட் அந்த டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறமா ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி அந்த டார்கெட் போயிட்டு ஒரு புல் பேக் வந்து அதுக்கப்புறமா உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாகவும் பெரிய பார்லையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் வால்யூமோட தூக்கி இருக்கு. லாஸ்ட் 3 days பெரிய வால்யூமோட தூக்கி இருக்கு. ஸோ இந்த 3 பாருமே வந்து வேலிட் பார். என்ன நேர்களே, இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி மண்டேல இருந்து கொஞ்சம் புதுசாக சில விஷயங்கள் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இதில் வந்து எஃப்ஒண்டோக்குன்னு தனியாக இருக்கும், இன்வெஸ்டருக்குன்னு தனியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சிலது பிளான் பண்ணியிருக்கிறோம். ட்ரையலாக தான் இருக்கும் அடுத்த வாரம். அண்ட் அதில் வந்து நம்ம ரிஃபைன் பண்ணிக்கலாம். ரிஃபைன் பண்ணிவிட்டு வீக்கெண்டுக்குள்ளே, நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ளே நம்ம வந்து பர்ஃபெக்ஷன் எடுத்துகிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் அடுத்த வாரம் ப்ரோக்ராம் வரும்போதும் அந்த ப்ரோக்ராமுக்கு கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.